போஸ்டர் பார்த்தோன்னே இது ஓகே, இது வந்து கைதி 2வோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கு. கைதி 2வா? கைதியோட ரீப்ளேஸ்மெண்ட். இது ஒரு நீங்கள் லோகேஷ் கனகராஜோட பேரலல் யூனிவர்ஸில் இருக்கீங்களா? இப்போ இருந்தாலும் சந்தோஷமாக தான் இருக்கும். டென்னாஸுக்கும் கைதிக்கும் இருக்கிற ஒரே ஒரு ஒற்றுமை வந்து லீ வந்து அன்னைக்கு எதிர்பார்த்த ஒரு அளவுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்கலனாலும் அந்த ஒரு மாற்றணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து ட்ரெய்லர் கட்டில் பார்த்திங்கும்போது அவங்க அந்த கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது வந்து அது ஒரு இது ட்ரெண்டுக்காக அப்படி வைக்கிறாங்க. இல்லை, இது வந்து ட்ரெண்டுக்காக வைக்கல, இது வந்து படத்தில் வர்ற ஒரு இடம் தான். டிஃப்ரெண்ட்டாக சோஷியல் மீடியாவுடைய தாக்கம் வந்து இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் அதையும் மீறி சோஷியல் மீடியாவில் இப்போ இன்னொரு ட்ரெண்ட் என்னென்னா பழைய பாடல்கள் வந்து புது படங்களில் வந்து வைக்கிறது. இது இப்போ சமீபத்தில் வந்த ட்ரெண்டுன்னு சொல்லலாம். விஜய் வந்து கடைசியாக ஒரு படம் தளபதி 69, அதாவது ஜனநாயகன், அதோடன்ட்டார். இப்போ அரசியலில் வந்து இதாகிருக்காரு. அவர் ஸ்டேஜில் கூட பேசும்போது சொல்லியிருப்பார், என்னோட கெரியரோட உச்சத்தில் அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருப்பார். அவரோட கெரியரோட உச்சங்கிறது ஒரு 3-4 மந்த்ஸ் முன்னாடியே படத்தை வந்து 5 ஸ்டார் செந்தில் சார் லீடிங் டிஸ்ட்ரிபியூட்டர். அவர் நிறைய படங்கள் தியேட்டரிக்கல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வரிசையில் வந்து 10 hours ஆல் ரைட்ஸ் வந்து வாங்கினது வந்து ஒரு இந்த படத்துக்கு அதுவே ஒரு முதல் வெற்றின்னு சொல்லலாம். சார், உங்களுக்கு வெப் சீரிஸில் நடிக்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கு? டெஃபினட்டாக இருக்குங்க. ஏன்னா என்ன ஒரு விஷயம்னா படம் ஸ்பீடாக தான் இருக்கும். ஸ்பீடோட ரீமேக் கிடையாது, படம் ஸ்பீடாக தான் இருக்கும். படத்தை வந்து பிகினிங்லேருந்தே பார்க்கணும். இந்த படத்தில் வந்து ஒரு செகண்ட் நீங்கள் வந்து மிஸ் பண்ணி. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடைய நடிகர் சிபி சத்யராஜ் இருக்கார். அவரிடம் நிறைய கேள்விகள் இருக்குது, வாங்க கேட்கலாம். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன் சார். 10 hours ஆக்சுவலி ஜனவரி மாதம், அதாவது பொங்கல் அப்போ இந்த படம் வரதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து தள்ளி போய் இப்போ ஏப்ரல் சம்பருக்கு வந்து விடாமுயற்சி படம் தள்ளுது அப்படிங்கிற நியூஸ் வரும்போது நாங்கள் ஃபர்ஸ்ட் டேட் போட்டோம். அப்புறம் அடுத்தடுத்து நிறைய படங்கள் வர்றதுனால வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீன்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு தேவையான அளவான ஸ்க்ரீன்ஸ் அண்ட் ஷோஸ் கிடைக்கிறப்ப தான் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணோம். அதனால தான் இந்த வெயிட் பண்ணது. ஒவ்வொரு படமும் நீங்கள் வெயிட் பண்ணி பண்ணுறீங்க, அது ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப சூஸியாக இருக்கணுன்றதுக்காக ஒரு மெனக்கடலா, இல்லை ஏன் இந்த ஒவ்வொரு படத்துக்கான ஒரு டைம் கேப் எடுக்கிறீங்க? டைம் கேப் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் அமையணுங்கிறதுக்காக தான் எடுத்துக்கிற டைம். ஏன்னா வந்து லீ படத்துலேருந்தே வந்து எனக்கு ரெகுலர் கமர்ஷியல் ஃபார்மேட் பண்ணக்கூடாது, ஒரு படம் பண்ணால் அதில் சம்திங் புதுசாக இருக்கணும், ஒரு நாவல்ட்டி ஃபேக்டர் இருக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஸோ அந்த மாதிரியான கதைகள் வரும்போது மட்டும்தான் நான் வந்து நடிக்கிறேன். சும்மா எண்ணிக்கைக்காக வந்து படம் பண்ணுங்கிற அந்த ஒரு தாட் எனக்கு இல்லை. ஸோ அதனால் வித்தியாசமான கதைக்களங்கள், அதில் ஏதாவது ஒரு புது நாவல்ட்டி ஃபேக்டர், அதுவும் என்கேஜிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அந்த மாதிரி படங்களை நான் சூஸ் பண்ணிட்டு பண்ணுறேன். ஸோ அதுதான் இந்த மாதிரியான ஒரு டைம் டிலே ஆகிறதுக்கு காரணம். போஸ்டர் பார்த்தோன்னே இது ஓகே, இது வந்து கைதி 2வோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். கைதி 2வா? கைதியோட ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை, கைதி 2வா இருக்கும். இல்லை அதில் நீங்கள் ஏதோ ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்களா? இது ஒரு நீங்கள் லோகேஷ் கனகராஜோட பேரலல் யூனிவர்ஸில் இருக்கீங்களா? இப்படி ஒரு கேள்வி இந்த மாதிரி கேள்வி. ஏன்னா அந்த போஸ்டர் அந்த லுக் அப்படி தான் இருக்குது, ட்ரெய்லரும் அதே மாதிரி ஒரு அந்த லுக்கு வந்து அந்த மாதிரி அமைஞ்சதுக்கு காரணம் வந்து இந்த படத்தோட கதைப்படி வந்து ஹீரோ வந்து ஒரு இன்ஸ்பெக்டர். அவர் வந்து அடுத்த நாள் காலையில் மலைக்கு கிளம்புறதா இருப்பார். ஸோ அப்படி இருக்கிறப்போ நடுராத்திரி வந்து ஒரு கிரைம் நடந்துருச்சுன்னு ஒரு தகவல் வரும். ஸோ அந்த கிரைமை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இறங்கி அதோட இன்டர்லிங்க்டாக இருக்கிற வேறு சில கிரைம்ஸையும் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ட்ராவல் வரும். ஸோ இந்த அடுத்த நாள் மலைக்கு கிளம்புறதா இருக்கிறதுனால தான் இந்த தாடி அப்புறம் இந்த நெத்தியில் பட்டை அப்படிங்கிறதுலாம் வந்து அதனால் அமைஞ்ச ஒரு ரீசன் தான். அண்டு படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து கார்த்திகேயனா தான் வந்து லான்ச் பண்ணார். அண்ட் படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து லோகேஷ் கனகராஜ் சார் விட்டார். ஸோ அதனால் வந்து ஆடியன்ஸுக்கு அந்த ஒரு டவுட் இருக்கலாம். மற்றபடி வந்து டென்னாஸுக்கும் கைதிக்கும் இருக்கிற ஒரே ஒரு ஒற்றுமை வந்து ரெண்டுமே த்ரில்லர், ரெண்டுமே ஒரு நைட்டில் நடக்குதுங்கிறது தான். அதை தாண்டி வந்து அந்த கைதியோட யூனிவர்ஸில் இந்த படம் இருக்குங்கிறதுலாம் கிடையாதுங்க. படம் முழுக்கவே நைட்லேயே ட்ராவல் ஆகுதா சார், இல்லை எப்படி ஆகுது? இந்த படம் ஃபுல்லாகவே வந்து 1 night ஸ்டோரி தாங்க. ஒரு 10 hours நடக்கிற ஒரு கதை தான். இது வந்து இப்படி, அதாவது ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி நிறைய மர்டர்ஸ் அதை நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி வரும். அப்படி நீங்கள் கதையவே கேட்குறீங்க, இதனால தான் டைரக்டர் கூட உட்கார வச்சுக்கிறேன். நீங்கள் தனியாக அவர் கேட்டுக்கீங்க, நான் வேணா சில விஷயங்கள் ரிவீல் பண்ண முடியாது. கிரைம் த்ரில்லர் தான். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, மர்டர் மிஸ்ட்ரி இருக்கும். பட் அதை தாண்டி வேறு சில கிரைம்ஸ் இதில் வந்து இன்டர்லிங்க் ஆகும். அது என்னங்கிறது இங்கே சொன்னோம்னா அப்புறம் ஆடியன்ஸுக்கு. இந்த படத்தில் தான் உங்களுக்கு ஹீரோயின் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எல்லா படத்துலையும் உங்களுக்கு ஹீரோயின் இருப்பாங்க, ஹீரோயின் இல்லாத ஒரு படமாக இருக்குது. ஆமாம், இதுக்கு முன்னாடி 2 படம் வில்லனா பண்ணியிருக்கு. போக்கிரி ராஜாவும் நாணயமும் வில்லனா பண்ண அந்த படங்களில் ஹீரோயின் இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோவாக நடிக்கிற படத்தில் ஹீரோயின் இல்லாத படம் வந்து இதுதான். எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஹீரோவாக பண்ணுறது பிடிச்சிருக்கா, இல்லை நெகட்டிவ் ஷேடில் பண்ணுறது பிடிச்சிருக்கா? ஹீரோவாக பண்ணுறது தான் பிடிச்சிருக்கு. நெகட்டிவ் ரோல்ஸ் வந்து நல்லா தான் அமையும் போது நான் வந்து அதை ஏற்றுக்கிட்டு பண்ணுவேன். பட் அல்டிமேட்லி எனக்கு ஹீரோவாக நடிக்கணுங்கிறது தான் வந்து ஆசை. பட் அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ரோல் வருது,
ஏதோ ஒரு பெரிய ஹீரோ படத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு ஒரு ரோல் கிடைக்குது அப்படின்னா டெஃபரெண்ட்டாக பண்ணலாம். எனக்கும் பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் கொடுத்து வெறும் ஹீரோக்கிட்ட உதவாங்கிறதுக்குன்னே வைக்கிற ஒரு வில்லனாக இல்லாமல் ஹீரோக்கு ஈக்குவலாக வந்து டஃப் கொடுக்குற ஒரு வில்லனாக இருந்தால் டெஃபரெண்ட்டாக பண்ணலாம். நீங்க நடிக்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ் ஆயிருக்கும். 22 2003ல. ஸோ எதை மாற்றணும்னு நீங்க இந்த ஜேர்னில எதை நீங்க கத்துக்கிட்டீங்க, எதெல்லாம் மாத்திருக்கலாம்? நான் மாற்றணும்னு நினச்ச விஷயம் வந்து அந்த ரெகுலர் சினிமா ஃபார்மேட்டில் படங்கள் பண்ணக்கூடாதுங்கிறத நான் வந்து இப்போ ஸ்டூடெண்ட் நம்பர் 1க்கு அப்புறம் நிறைய படங்கள் அப்பாவோட சேர்ந்து நான் பண்ணேன். அதெல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ரெகுலர் கமர்ஷியல் ஃபார்மேட்டில் இருந்திருக்கும். ஸோ இந்த ஒரு பேட்டர்னை மாற்றணும்னு நினச்சது வந்து நினச்சி பண்ணது தான் லீங்கிற படம். லீ வந்து அன்னைக்கு எதிர்பார்த்த ஒரு அளவுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்கலனாலும் அந்த ஒரு மாற்றணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து நாய்கள் ஜாக்கிரதை எனக்கு வந்து அமைஞ்சது. ஸோ அதுலேருந்து அந்த ஒரு கட்டப்பாவை காணும், ஆமாம் ஜாக்சன் ஆமாம் துரை. ஆமாம் ஆமாம் கட்டப்பாவை காணும், ஜாக்சன் துரை, சத்யா, இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன மாயவன் படம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து புது எலிமெண்ட் அதில். மாயன் படம் சார், நான் ஆக்சுவலி ரொம்ப நாள் தேடி பார்த்தேன். மாயன் படம் என்னால் தேட்டரில் பார்க்க முடியல. படம் எந்த ஓடிடிலும் ஆக்சுவலாக ரொம்ப லேட்டாக தான் பிரைம்ல ரொம்ப இதாகிடுச்சு. பிரைம்ல அது லேட்டாக தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி ஃபேண்டசி கலந்த ஒரு இது. அதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப்ல செக் பண்ணி பாருங்க, மாயன் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு போட்டாலே அதே நல்ல வியூஸ் போயிருந்தது. அது இருக்கு. அதே மாதிரி இப்போ எனக்கு ஜென்ரலாக நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா வந்து 2 விஷயம் கேட்பாங்க. ஒரு 3 படம் எப்போ சீக்வல் வருதுன்னு கேட்பாங்க. ஒன்று வந்து நாய்கள் ஜாக்கிரதை 2 எப்போன்னு கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் ஜாக்சன் துரை 2 எப்போன்னு கேட்பாங்க. இன்னொன்று வந்து மாயன் 2 எப்போங்கிறத கேட்பாங்க. அது ஜாக்சன் துரை 2 நீங்க பண்றீங்க, மாயன் எப்போன்றது மாயன் 2 தெரியலீங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு பார்ட் 1 பண்றது வந்து ஈஸி. இப்போ பார்ட் 2 பண்ணும்போது நம்ம அந்த பார்ட் 1ல இருந்த விஷயங்களே வந்து ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. பட் அட் சேம் டைம் அதை நம்ம வச்சுக்கிட்டு அதில் புதுசாக என்ன பண்ண முடியுங்கிறத பார்க்கணும். இப்போ 10 ஹவர்ஸே பண்ணுறோம் அப்படின்னா இது பார்ட் 2 பண்ணுறோன்னா இப்போ சரி பஸ்ஸை வச்சே நம்ம செகண்ட் பார்ட் பண்ணுமா, இல்லை ஒன் நைட்டுங்கிற விஷயத்தை வச்சுட்டு செகண்ட் பார்ட் பண்ணுவாங்கிறது மாதிரி ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான் அது. ஸோ அதை வந்து எல்லா வகையிலையும் ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட பெட்டராக ஒரு கதை அமையும் போது மட்டும்தான் அது பண்ண முடியும். அது வந்து இப்போது லக்கிலி ஜாக்சன் துரைக்கு அது அமைஞ்சிருக்கு. நீங்கள் கேட்குற மாதிரி மாயவனுக்கும் நாய்கள் ஜாக்கிரதைக்கும் அமையும் போது அதை கண்டிப்பாக பண்ணுவேன். சார் இந்த ட்ரெயிலரை பார்க்கும்போது எனக்கு ஒரு நெருடலான விஷயம் தான் அந்த ஒரு சீனில் நீங்கள் ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி வரும். நீங்கள் இல்லை, இப்போ நிறைய முன்னணி நடிகர்களும் அந்த ட்ரெய்லர் கட்டில் பார்த்திங்கும்போது அவங்க அந்த கெட்ட வார்த்தைகள் பேசுறது வந்து அது ஒரு இது ட்ரெண்டுக்காக அப்படி வைக்கிறாங்களா, இல்லை அந்த கதைக்காக வைக்கல? இது வந்து படத்தில் வர்ற ஒரு இடம் தான். என்னன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹீரோ வந்து மலைக்கு போகும்போது மாலை போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது வந்து யூஸ்வலாக நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, ட்ரிங்க்ஸ் சாப்பிட மாட்டாங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹீரோ கடைப்பிடிப்பார். ஆனால் அன்றைக்கி நைட் நடக்கிற அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள், அதனால அவருக்கு வர்ற மன உளைச்சல், அதனால அவருக்கு வர ப்ரெஷரில் வந்து ஒரு கட்டத்தில் அவராலேயே முடியாமல் அந்த வார்த்தையை வந்து சொல்கிற மாதிரி ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு அந்த அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அத்தனை விஷயங்கள் வந்து அவர் ஃபேஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதுதான் ரீசன். மற்றபடி ட்ரெண்டுக்காக வந்து அது வச்சது கிடையாது. ட்ரெண்டுக்காக வைக்கிறத நான் எல்லா படத்துலையும் பேசியிருப்பேன், ஏதோ ஒரு கெட்ட வார்த்தைக்கு பஞ்சம். பட் ஆனால் இது வந்து அந்த படத்தில் வர்ற ஒரு டைலாக் தான். சார் உங்கள் ஜேர்னியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த ஆக்டர்ஸ் இருக்குது. இப்போ சில பேர் வந்து அதை வந்து நெகட்டிவ் ஷேட், இப்போ ஜெயம் ரவினா கூட பராசக்தி படத்தில் நெகட்டிவ் ரோல் பண்ணுறாரு. டு யூ ஸ்டில் ஆக்சுவலி ஆஃப்டர் நாணயம் தவிர்த்து மற்ற படங்கள் எல்லாமே நீங்கள் ஹீரோ ஓரியன்ட் சப்ஜெக்டாக தான் இருக்கு. போக்கிரி ராஜா அதுக்கப்புறம் நாணயம்க்கு அப்புறம் தான் பண்ணேன். அந்த உங்களுக்கு ஒரே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கா இந்த மாதிரி நம்மளும் அந்த மாதிரி ரோல் பண்ணணும்ட்டு? டெஃபரெண்ட்டாக இருக்குது. நான் இப்போ முன்னாடியே உங்களுக்கு ஒரு பதில் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி எனக்கு நெகட்டிவ் ரோல்ஸ் வந்து டெஃபரெண்ட்டாக ஹீரோவுக்கு சேலஞ்சிங்காக இருக்கிற மாதிரி வரும்போது, இல்லை வந்து படத்தினுடைய கதாநாயகனே ஒரு நெகட்டிவ் ரோலாக இருந்து அந்த மாதிரி பண்ணுறது வந்து எனக்கு டெஃபரெண்ட்டாக பண்ணுங்கிற ஆசை இருக்குது. அது வரும்போது கண்டிப்பாக பண்ணுவேன். சிபிராஜ் அதாவது தமிழ் சினிமாக்குள்ளேயே நீங்கள் வந்து இருக்கிற மாதிரியே இருக்கே, அதை தாண்டி ஏன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியே தெரியல? இல்லை, அது சில பேருக்கு லேட்டாக தான் அமையும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அப்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அப்பாவோட கெரியரில் வந்து அவர் ஹீரோவாலாம் நடித்து கேரக்டர் ரோல்ஸ் பண்ணும்போது தான் அவருக்கு வந்து தெலுங்கு சினிமா அண்ட் ஹிந்திலலாம் வந்து ஒரு ரெக்கக்னிஷன் வந்தது. நம்ம தெலுங்கில் ஒரு மார்க்கெட்டை அமைச்சுக்கணும், ஹிந்தியில் ஒரு மார்க்கெட்டை அமைச்சுக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு கதை தேடக்கூடாது. ஒரு கதை தேடும் போது அந்த கதை வந்து ஃபஸ்ட் நம்மளுக்கு பிடிக்குதா அப்படிங்கிறத பார்த்து ஆர்கானிக்காக எல்லா விஷயமும் செட் ஆகி வரும்போது அது மல்டிபிள் லாங்குவேஜஸில் செட் ஆகும் போது அது வந்து கண்டிப்பாக ரீச் ஆகும். இல்லை, சில பேர் வந்து நான் வந்து தமிழ் பற்று, எனக்கு நான் தமிழ் படங்கள் மட்டும் தான் நடிப்பேன் அப்படிலாம் ஒரு கொள்கையோடலாம் இருப்பாங்க. கண்டிப்பாக நான் வந்து ஒரு தமிழன் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அண்ட் நான் ஒரு நடிகனும் கூட. ஸோ நடிகனுக்கு வந்து எந்த விதமான ஒரு பவுண்டரியும் கிடையாது. ஒரு நடிகனுக்கு வந்து கைதட்டலும் அந்த ரெக்கக்னிஷனும் தான் வந்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர். ஸோ அது வந்து உலகம் பூரா கிடைக்கணும்னு கிடைக்கிறதா ஒரு நடிகருக்கு நல்லது. அந்த வகையில் நீங்கள் கேட்ட மாதிரி டெஃபினட்டாக மற்ற லாங்குவேஜில் படம் பண்ணுங்கிற ஆசை இருக்குது.
அது அமையும் போது டெஃபினட்டாக பண்ணுவேன். சார் இப்போ உள்ள சோஷியல் மீடியாவோட ட்ரெண்டை எப்படி பார்க்குறீங்க? ஒரு படத்தை வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்றது அவங்க சோஷியல் மீடியா தான் நிர்ணயிக்கிற மாதிரி ஒரு யூகம் இருக்கு. இல்ல சோஷியல் மீடியாவுடைய தாக்கம் வந்து இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் அதே மாரி சோஷியல் மீடியாவில் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்த படங்கள் சிலது போகாமையும் இருந்திருக்கு, நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்த படங்கள் நல்லாவும் ஓடி இருக்குது. அது நிறையா உதாரணங்கள் இருக்கலாம், நான் அது படங்களோட பேரை குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. ஸோ எஸ், சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு அந்த காலத்தில் 90ஸ்லாம் வந்து ஒரு படம் வருதுன்னு தெரியுதுன்னா பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்குவோம், போஸ்டர்ஸை பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் டிவி வந்த காலகட்டத்தில் வந்து டிவியில் வர ஆட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி சோஷியல் மீடியாங்கிற ஒரு அடிஷ்னல் பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஸோ அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. இப்போ உங்களோட நீங்க நடிச்ச படங்களோட சாங்ஸ் எல்லாமே இப்போ அதெல்லாம் எடுத்து ரீல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது. ஆமா ஆமா ஆமா. தேடி போடி, அதாவது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல தேடி போய் எங்கெல்லாம் இருக்கு அதெல்லாம் எடுத்துட்டு ரீல்ஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் மெனக்கெடலாம். இது எப்படி இருக்கு நீங்க பாருங்க. இல்லை, இப்போ இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியா இருக்குது அப்படிங்கும்போது வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ நம்மளுக்கு அதனுடைய ரீச் வந்து ஹெல்ப் பண்ணுது இல்லையா? இப்போ இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு நடிகருக்கோ இல்லை ஒரு பப்ளிக் ஃபிகர் அப்படின்னு சொல்லப்படுறவங்களுக்கு இருக்கிறதுக்கு ஈக்குவலாக வந்து இன்னைக்கு வந்து இண்டிவிஜுவல்ஸ் நிறைய பேருக்கு அவங்களுக்கு அதிகமாகவே ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ட்ரெண்டு வந்திருக்கு. ஸோ அதில் இதுவும் ஒன்றுன்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு ட்ரெண்ட் என்னன்னா பழைய பாடல்கள் வந்து புது படங்கள்ல வந்து வைக்கிறது. அது வந்து வேற மாதிரி. இப்போ குட் பேட் அக்லியில கூட விண்டேஜ் சாங்ஸ் நிறைய வச்சு பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. அது ஒரு நம்மளுக்கு நல்ல ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுக்குது இல்லையா? இது வந்து இது இப்போ சமீபத்தில் வந்த ட்ரெண்டுன்னு சொல்லலாம். பட் அந்த காலத்தில் வந்து ஒரு சில படங்களில் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்பாவோட ஒரு படம் மாமன் மகள்னு ஒரு படம் இருக்கு. அப்பாவும் மீனா மேடம் நடிச்ச படம். குருதனபால் சார் டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணிருக்கு, மாமன் மகள்னு சொல்லிட்டு. அதில் வந்து படத்தோட ஓப்பனிங் சாங்கே வந்து அப்பா வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய கெட்டப்ல அவருடைய பாடல்கள் அந்த நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடுற ஒவ்வொரு வாட்டியும் தியேட்டருக்கு வந்து விசிட் பண்ணும்போது அந்த படத்துக்கு அந்த சாங் தான் ஓப்பனிங்கே வரும். ஆமா, கிட்டத்தட்ட அந்த சாங் ஃபுல்லாக அந்த சாங் பாடிட்டு அப்பாவோட இதே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்து அந்த டைம்லேயே கொஞ்சம் இருந்திருக்குது. இன்னைக்கு அது வந்து இன்னும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண போகிற படங்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பேஸ்டாக இருக்குமா இல்லை கமர்ஷியல் ட்ராக்கோட? கண்டென்ட் பேஸ்டாக தான் இருக்கும். சரி, கண்டென்ட் வேறு கமர்ஷியல் வேறு நம்ம சொல்ல முடியும். கமர்ஷியல் ஃபிலிம்ங்கிறது என்ன? ஓடுற படம் கமர்ஷியல். அதுதான் என்னை பொறுத்து. கமர்ஷியலுங்கிற வார்த்தை வந்து படத்தை எடுத்தவங்களுக்கும் படத்தை வாங்கினவங்களுக்கும் நல்ல படம் சம்பாதிச்சு கொடுத்ததா, படத்தில் நடித்தவங்களுக்கும் படத்தை எடுத்த இயக்குனருக்கும் அடுத்தடுத்து வந்து அதிகமான பட்ஜெட்டில் படங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வருதா அப்படிங்கிறத வந்து கமர்ஷியலுங்கிற வார்த்தை நான் நம்புகிறேன். ஸோ அந்த வகையில் வந்து நல்ல கண்டென்ட்டை சூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த படம் கமர்ஷியல் சக்ஸஸ் அடையுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. சார் உங்கள் பசங்க ஆனால் 2 பேருமே ஒரு சினிமா இன்ட்ரெஸ்ட்ல எல்லாமே ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. இந்த இயரில் எதுவுமே சொல்ல முடியாதுல்ல பிரதர். நான் வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் பெருசாக ஆடினதில்லை. சின்ன வயசில் பயங்கர சோம்பேறி தான் நான். என்னை வந்து ரொம்ப வற்புறுத்தி வீட்டில் வந்து அப்போது கராத்தே கிளாஸ்லாம் அனுப்பிச்சுட்டாங்க. போயிட்டு 6 மாதத்துல ஓடி வந்துட்டேன். ஸ்விம்மிங் மட்டும் ரெகுலராக போயிட்டு இருப்பேன். பட் என்னோட சன்ஸ் 2 பேருமே, தீரன் அண்ட் சமரன் 2 பேருமே வந்து அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் அண்ட் எந்த ஆக்டிவிட்டியில் போட்டாலுமே அவங்க வந்து அதில் வந்து ஒரு ஆல்ரவுண்டராக பண்ணுறாங்க. சமீபத்தில் என்னோட பையன் தீரன் வந்து டேக்வாண்டோவில் வந்து கோல்டு மெடல் வின் பண்ண. அப்படி சின்ன பையனும் இன்னும் அது டேக்வாண்டோ ஆரம்பிக்கல, அவனுக்கு இன்னும் வயசு இருக்குது. பட் அவர் வந்து ஃபுட்பால் எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்படி ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு அவங்க எந்த துறைக்கு வருவாங்க அப்படிங்கிறது வந்து அவங்க அந்த டைம்ல தான் தெரியும். இப்போ சின்ன வயசுல வந்து என்ன ஜென்ரலாக கேட்பாங்க, நீ வளர்ந்து பெரியவனான நீ என்ன ஆகுன்னு கேட்கும்போது நான் நிறையா சொல்லியிருக்கேன். நான் வந்து ஒரு தடவை கேங்ஸ்டர் ஆகணும்னு சொல்ல நினைக்கிறேன். ஆமாம், சீரியஸாக கேங்ஸ்டர் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வரும்போது சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது ஒவ்வொரு இதுவாக மாறி பட் கடைசியில் நம்மளுக்கு ஒரு 18-20 வயசு ஆகும்போது அந்த ஒரு கிளாரிட்டி வரும். எப்பவுமே ஒரு நடிகர் பசங்கன்னாலுமே அவங்களும் அதே மாதிரி டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி தான் ஒரு 10-15 இயர்ஸ் பிஃபோர் அந்த மாதிரி ஒரு வீடியோஸ் தான் பார்த்து. இப்போ ஆனால் எல்லாமே ஆக்டர் சன்ஸ் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயோ ஒரு காம்படிஷன்லையோ இந்த மாதிரி ஒரு வேற மாதிரி ஒரு ஜேர்னலில் அவங்களோட என்டர்டெயின்மெண்ட் மாறுதில்லை. இப்போ நான் ஸ்கூல் படித்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 2 என்டர்டெயின்மெண்ட்டு. ஒன்று தேட்டரில் போய் படம் பார்க்குறது, இன்னொன்று மெரினா பீச்சுக்கு போய் மணலில் விளையாடுறது. இது 2 தான். பட் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் நான் வந்து என் பசங்களுக்கு நான் ஃபோன் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது வந்து அது நிறையா சொல்கிறாங்க இல்லையா, வளர்கிற வயசில் அது வந்து நிறையா வந்து டெவலப்மெண்ட்டை பாதிக்கும் அப்படிங்கிறேன். நான் இது வரைக்கும் அவங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வந்து நாங்கள் கொடுத்தது கிடையாது. பட் அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் அந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டிவிலேயே யூடியூப் சேனல்ஸ்லாம் இப்போ வந்து வருது. அண்ட் வீடியோ கேம்ஸ் வந்து ஆடுவாங்க. அந்த ஃபோர்ட் நைட்னு ஒரு கேம் வந்து இப்போ ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு கிரேஸாக போயிட்டுருக்கு. அண்டு நம்ம வளர்கிறப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து கிரிக்கெட் தான் நம்மளுக்கு அதிகமாக பிடிக்கும். இப்போ இவங்களுக்குலாம் வந்து கிரிக்கெட்டை விட ஃபுட்பால் தான் வந்து அதிக கிரேஸாக இருக்குது.
நான் கூட நினைப்பேன், நான் நினைச்ச லீ படம் வந்து இன்னைக்கு வந்திருந்தா இன்னும் பெரிய ஹிட்டாக இருக்கும், ஃபுட்பால் பேஸில் இருக்குது அப்படிங்கிறதுனால. நீங்க வந்து விஜயோட பயங்கரமான ஃபேனுன்னு எல்லாருக்கும் தெரியும். உங்க அப்பா கூட பல மேடையில் ஆமாங்க. விஜய் வந்து கடைசியா ஒரு படம் தளபதி 69 அதாவது ஜனநாயகன் அதோட இருந்தாரு. இப்போ அரசியல்ல வந்து இதாயிருக்காரு. ஆமாங்க. இவரோட இதை வந்து முடிவுகளை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது வந்து அவருடைய ஒரு டிசிஷன். ஸோ வந்து கண்டிப்பாக இத்தனை வருஷமாக ஒரு பீக்கில் இருந்து அவர் ஸ்டேஜில் கூட பேசும்போது சொல்லியிருப்பார், என்னோட கெரியரோட உச்சத்தில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அவரோட கெரியரோட உச்சங்கிறது இன்னுமே மேலே போகும். ஒரு பேன் இண்டியா லெவலில் வந்து நம்பர் ஒன்னாக வரக்கூடிய எல்லா விஷயமும் அவர்கிட்ட இருக்கிற ஒரு நடிகர். இருந்தாலும் அவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி கிடைச்ச ஒரு இடத்த அவர் விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னா, ஒரு ஹீரோவாக எனக்கு அந்த கஷ்டம் என்னங்கிறது தெரியும். நம்ம வந்து ஒரு ஆரம்ப காலங்களில் வந்து நிறைய விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக முன்னுக்கு வந்து ஒரு பீக் இடத்த தொடும்போது அதை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகிறாரு அப்படின்னா, டெஃபினட்டாக அவர் பார்க்காத பணமோ புகழோ கிடையாது. அது உண்மையிலே மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிற அந்த ஒரு இன்டென்ட் தான். ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சார், ஆக்டர்ஸ் வந்து சில டைம் படம் ஹிட் ஆகும், தோல்வி அடையும். அது வந்து எல்லாருக்குமே ஒரு லைஃப். பட் அது தோல்வி அடையும் போது அதை ஏத்துக்காம சில பேர் மன உளைச்சலுக்குள்ளாயிடுறாங்க. அதை நீங்க எப்படி அதை வந்து மீண்டு வரீங்க? இப்போ 22 இயர்ஸ் வந்து சஸ்டெயின் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆமாங்க. அதை எப்படி நீங்க நீங்களே சொன்னீங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அப்பும் இருக்குது, டவுனும் இருக்குங்கும்போது, டவுன் வரும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு இன்னொரு அப்பும் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு ஹோப் எப்பயுமே இருக்கும். அண்ட் இன்னைக்கு சினிமாங்கிற அந்த ஒரு மீடியம் வந்து இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே வந்து அது வந்து டைரக்டர்ஸ் மீடியம் தான். ஸோ ஒரு படம் வந்து அது நம்ம கையில் இல்லை அதோட சக்ஸஸ். ஒரு படத்தை வந்து ஒரு டைரக்டர் எப்படி எடுக்கிறாரு, அதோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது, சொன்ன கதைக்கு வந்து இப்போ தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு பட்ஜெட் வந்து கொடுத்துருக்காரு, அந்த படத்தை யார் வாங்குறாங்க, எப்போ ரிலீஸ் ஆகுது, நம்ம கூட என்னென்ன படங்கள் வருது, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும் இப்போ ஒரு படத்தோடைய சக்ஸஸை வந்து தீர்மானிக்கிறது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு நம்ம கையில் இல்லாத விஷயத்தை பற்றி நம்ம வந்து வரி பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஆஸ் அன் ஆக்டராக நான் என்ன பண்ண முடியும்னா, ஓகே கதை வந்து என்னுடைய மனசுக்கு வந்து கதை பிடிச்சிருக்கா, கதை கேட்கும் போது பவுன் ஸ்கிரிப்டை படிக்கும்போது எனக்கு என்டர்டெய்னிங்காக இருந்துச்சா, அதில் இருக்கிற கேரக்டரை வந்து என்னால் வந்து புல் ஆஃப் பண்ண முடியுமா, அதுக்கு நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கோமாங்கிறது மட்டும் நம்ம பார்க்க முடியும். மற்றபடி வெற்றி தோல்விங்கிறது வந்து இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் சேர்ந்தது தான். பட் இந்த 10 ஹவர்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா வந்து, ஒரு 3-4 மந்த்ஸ் முன்னாடியே படத்தை வந்து 5 ஸ்டார் செந்தில் சார் லீடிங் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் படத்தை பார்த்துட்டு மொத்த ரைட்ஸும் வாங்கிட்டார். நாட் ஓன்லி தேட்டரிக்கல் மட்டும் இல்லாமல் அவர் நிறைய படங்கள் தேட்டரிக்கல் பண்ணியிருக்காரு. இப்போ சமீபத்தில் கூட வந்து கருடன் அவர் தான் பண்ணார், வீரதீரஸ்வரன் அவர் பண்ணார். ஸோ அந்த வரிசையில் வந்து 10 ஹவர்ஸ் ஆல் ரைட்ஸ் வந்து வாங்கினது வந்து இந்த படத்துக்கு அதே ஒரு முதல் வெற்றின்னு சொல்லலாம். அண்ட் அவர் வாங்கின கையோட இந்த படத்தோடைய தெலுங்கு ரீமேக் ரைட்ஸ் வந்து வெள்ளங்கொண்ட சுரேஷ் சார் அங்கே இருக்கிற லீடிங் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் வாங்கியிருக்காரு. ஸோ இதெல்லாமே வந்து ஓகே ஒரு கரெக்டான கண்டென்ட் கரெக்டான ஒரு டீம் கிட்ட போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வருது. எனக்கு ஏப்ரல் 18 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இதுவும் வந்து ஒரு நல்ல டேட்டா அமைஞ்சிருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம குட் ஃப்ரைடே வர வருது. ஆமாங்க சார், உங்களுக்கு வெப் சீரிஸில் நடிக்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கு? டெஃபினட்டாக இருக்குங்க. ஏன்னா என்ன ஒரு விஷயம்னா, வெப் சீரிஸ் அப்படிங்கும்போது அந்த இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரத்தில் ஒரு ஹீரோ ஒரு நடிகரை வந்து நடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அந்த சீரீஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா பல சீசன் ஓடும் அது. ஸோ பல சீசன் ஓடும் போது ஆடியன்ஸுக்கு வந்து அது பார்த்து 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 அந்த ஹீரோ மேலே இருக்கிற ஒரு லைக்கிங் வந்து அதிகமாகும். ஸோ அதனால் டெஃபினட்டாக வெப் சீரிஸ் பண்ணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாருமே ஒரு படம் இப்போ கேஸ்ட்ரோ பார்க்குறாங்கன்னா வந்து இப்போ தேட்டரில் பார்க்குறாங்க, படம் பிடிச்சிருந்தா ஒரு 2-3 வாட்டியோ ஒரு ரிப்பீட் ஆடியன்ஸ் பார்க்குறோம் 4-5 வாட்டி பார்ப்பாங்க. பட் ஒரு வெப் சீரிஸ் அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு எபிசோடும் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் மல்டிபிள் சீசன்ஸ் வரும் அப்படிங்கிறது அது அட்வான்டேஜ். எபிசோட்னால அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து பார்த்துருவோன்ற ஒரு இதில் இருக்காங்க. அண்ட் சில சீரீஸில் அடிக்ட் ஆயிடுச்சுன்னா வந்து நம்மளுக்கு அதை விட்டு வெளியில் வர முடியாது. நம்ம எல்லா வேலையும் முடிச்சு இன்னைக்கு போய் டிவி முன்னாடி உட்காந்து இந்த எபிசோடு என்னங்கிறத பார்த்துடணும். அந்த காலத்தில் வந்து சீரியல் வரும்போது வந்து வீட்டில் இருக்கவங்களாம் வந்து அது பார்க்கணும்னு நினைப்பாங்களே, அந்த ஒரு ஏர்ஜ் இருக்கும். அந்த மாதிரி தான் வெப் சீரிஸும். உங்களுக்கு பிடிச்ச வெப் சீரிஸ் இப்போ சமீபத்தில் பார்த்த வெப் சீரிஸ் தான்? சமீபத்தில் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வெப் சீரிஸ் வந்து அஃப்கோர்ஸ் இந்த நெட்ஃப்ளிக்ஸில் அடோலசன்ஸ்னு ஒரு வெப் சீரிஸ் இருந்தது. அது வந்து இப்போது சோஷியல் மீடியாவோட தாக்கம் இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்களை வந்து எந்த அளவுக்கு வந்து திசை திருப்புது, எந்த அளவுக்கு அவங்கள பாதிக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஐ ஓப்பனிங்காக இருந்தது. சார், பேக் டு 10 ஹவர்ஸ் ஆகும். ஆக்சுவலி பஸ் எல்லாம் வரும்போதே எனக்கு வந்து இந்த இங்கிலீஷ் படம் ஸ்பீடு தான் ஞாபகம் வருது. ஓகேங்க, எப்பவுமே அது பாம்பு படம் ஸ்பீடாக தான் இருக்கும். ஸ்பீடோட ரீமேக் கிடையாது, படம் ஸ்பீடாக தான் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். சரி, ஏன்னா பஸ்ஸுக்குள்ளே ஒரு ட்ராவல் பண்ணி அதை விஷுவலாக எடுக்கிறதே முதல்ல வந்து சவாலான விஷயம். ஆமாங்க. ஏன்னா கேமரா வைக்கிறதா இருக்கட்டும் இதுக்கிட்டே.
ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒரு இதாக, ஏன்னா மூவிங்கில் தானே இருக்கும் பாதி சீன்ஸ். ஆமாம் ஆமாம். ஸோ கேமரா ஒர்க்கு எந்த அளவுக்கு இது? சரி, டெஃபினெட்லி வந்து ஒரு படம் ஃபுல் நைட்டு நடக்குது அப்படின்னா வந்து அதே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான், டெக்னிக்கலி அண்ட் பயாலஜிக்கலி. நடிக்கிறவங்களுக்கு வந்து நடிக்கிறவங்களுக்கும் சரி, ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே, ஒரு டைரக்டராக இருக்கட்டும், அந்த இடத்துல இருக்கிற ஒரு மொத்த க்ரூவே வந்து அந்த நைட் 2 மணிக்கு மேலே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்ச். அண்டு இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% பார்த்தீங்கன்னா ஹைவேல தான் நடக்குது. ஸோ ஹைவேல நடக்கிற ஒரு கதை அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஃபுல்லாகவே இந்த அவுட்டர் ரிங் ரோடு அங்கெல்லாம் தான் எடுத்தோம். ஹைவேஸில் வந்து நைட்டும் டிராஃபிக் இருக்கும். ஸோ அதை வந்து சமாளித்து படம் ஷூட் பண்ணுறது, அட் த சேம் டைம் உங்களுக்கு குவாலிட்டி இருக்கணும். ஆஸ் அ டைரக்டராக வந்து ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ணுறாரு, ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இத்தனை நாளில் நான் படம் முடிச்சிடறேன்னு சொன்னால் அந்த நாளுக்குள்ளே முடிக்கிறதுக்கெலாம் நிறையா சேலஞ்சஸ் இருந்தது. லைட்டிங்க்கெலாம் டைம் எடுக்கும் அந்த மாதிரி. பட் ஹோல் டீம் இந்த படத்தோட கண்டென்ட் மேலே இருந்த அந்த நம்பிக்கைனால வந்து ரொம்ப சிங்க்ரனைஸ்டாக ஹைவேஸ்னாலே எப்பவுமே அடிக்கடி ஆக்சிடென்ட்லாம் நடக்குமே, நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு இந்த பாதிப்பு இல்லையா? இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை, கேர்ஃபுல்லாக தான். மூத்தா படம். ஆமாம் 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 ஆமாம். சார், இப்போ இந்த படம் 18th ரிலீஸ் ஆகுது. தேட்டருக்கு வர ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லுங்கள்? தேட்டருக்கு வர ஆடியன்ஸ் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இது வந்து டெஃபினட்டாக இன்றைக்கி த்ரில்லர்ஸுக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது. ஸோ த்ரில்லர்ஸ் நல்லா விரும்பி பார்க்குற மக்களுக்கும், ஆக்ஷன் படங்கள் விரும்பி பார்க்குற ஆடியன்ஸுக்கும், அண்ட் புதுசாக ஒரு கண்டென்ட், சரி ஓகே நிறைய த்ரில்லர் பார்த்துட்டோம், நிறைய ஆக்ஷன் படம் பார்த்துட்டோம், எனக்கு புதுசாக அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்து வர ஆடியன்ஸுக்கும் இந்த படம் டெஃபினட்டாக வந்து ஒரு கேட்டர் பண்ணுற படமாக இருக்கும். அண்டு படத்தோட ரன்னிங் டைமும் பார்த்தீங்கன்னா வந்து 1 hour and 58 minutes தான். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து படம் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்கும் போனதே தெரியாமல் விறுவிறுன்னு இருக்கும். அண்ட் படத்தை வந்து பிகினிங்லேருந்தே பார்க்கணும். இந்த படத்தில் வந்து ஒரு செகண்ட் நீங்கள் வந்து மிஸ் பண்ணி, ஏதாவது நம்ம வழக்கமாக ஒன்று இருக்கும் இல்லையா, நமக்கு தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு இருப்போம், சரி நம்மளுக்கு ஏதாவது வாட்ஸ்அப் வருது, அது நம்ம படம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தாலுமே நம்ம செக் பண்ணுவோம். இந்த படத்தில் வந்து அப்படி ஒரு செகண்ட் நீங்கள் குனிஞ்சு எழுந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டென்ட்டை வந்து உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. இவ்வளோ நேரம் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.